சிவா, அவ இப்படி பண்ண மாட்டான்னு தான் நினைச்சேன் சிவா. இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உண்மையிலேயே அவதான் சைன் பண்ணலா? சொல்றா. பின்ன நானா சைன் பண்ணிருக்கேன்? அதுல இருக்கிறது அவங்க சைன் தானே. இத பார்த்துட்டு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணல. எதுவுமே பேசாம உடனே சைன் பண்ணி என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வச்சுக்கோங்க. இனிமேலாச்சு நிம்மதியா இருங்க. குட் பை, நான் வரேன். ஏய் சிவா சிவா சிவா, இது நான் ஏதோ ஒண்ணு நினைச்சு விளையாட்டு தானே பண்ணேன். நீயும் இதை இப்படி சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுற? ஓ, நீங்க பண்ண வேலைக்கு உங்களை மடியில உட்கார வச்சு கொஞ்சம் வாங்களா? அக்கா தான் ஏற்கனவே உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை டைரக்டா அப்செட் பண்ற மாதிரி பண்ணலாமா? யோசிக்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்கல்ல. இப்போ அதோட ரியாக்ஷனை பாத்தீங்கல்ல? இல்ல மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அக்கா தானே அவங்க கூட வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு போனாங்க. ஆனா அவங்க ஏன் இது வரைக்கும் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட் அனுப்பலன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா அவங்களோட மனசுல இன்னும் உங்க நினைப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களோட ஈகோ தான் அதை வெளிக்காட்ட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா நீங்க தான் அக்காவை ரொம்ப சோதிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்டா அப்படி பேசுற? அன்னைக்கு ஸ்டேஜ்ல வச்சு மோனிகாவுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆக போதுன்னு அனௌன்ஸ் பண்ணி வச்சீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து வேணும்னு அக்கா முன்னாடி எங்களை உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணீங்க. அதுக்கு மோனிகாவே வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு போனா. இப்ப இது இங்க பாருங்க, என் அக்கான்னு இல்ல, சாதாரண எந்த பொண்ணாலும் இதை தாங்கிக்கவே முடியாது. அதான் ஏற்கனவே இந்த கோவத்துல இந்த நோட்டீஸ பார்த்ததும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, பொதுவா ஒருத்தவங்களோட பிரச்சனைனா அதுக்கு ஸ்பேஸ் விடணும். கொஞ்ச நாள்ல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். அதை விட்டுட்டு இப்படி புத்திசாலித்தனமா ஏதாவது பண்றன்ற பேர்ல அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் அதிகமாகும். சிவா, நான் பண்ணது தப்புதான். நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஏய், சீக்கிரமாவே இந்திராணி, பாவை, நாங்க 3 பேருமே சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு ஏதோ ஒரு அவசர புத்தியில இப்படி பண்ணிட்ட சிவா. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். தப்புதான். ஆனா இப்ப என்ன பண்றது? இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏய், அப்படிலாம் சொல்லாதடா. இந்த பார், இது என்னால ஏத்துக்கவே முடியாது. உங்க அக்கா இல்லாம என்னால வாழ முடியாதுடா. ஏதாவது பண்ணி இந்திராணிய கன்வின்ஸ் பண்ணு ப்ளீஸ்.